வெளிநாட்டு கூட போய் படிச்சுட்டு வந்துப்பார். அவரோட தகுதிக்கு ஏற்ற வேலை இங்கே கிடைக்காது. அப்போ தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. 20 இடத்துல ரெஸ்யூம் போடுவார். ஏதோ 2 இடத்துல தான் கால் ஃபால் பண்ணுவாங்க. அது இன்டர்வியூ சூப்பராக அட்டன் பண்ணாலும் ஒன்றுத்துல தான் செலக்ட் ஆகிப்பார். அந்த செலக்ட் பண்ண வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிற தகுதி இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். இளம் வயசுக்கு மத்தியம வயசுக்கும் இருக்கும், லைட்டாக இருக்கும். அவங்களால ஓவர்டேக் பண்ணிட முடியும், அனலைஸ் பண்ணக்கூடிய முடியும் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்குமா, 4-5 முறை ட்ரை பண்ணும். ஆனால் நடக்காமல் போவாது, நடக்கும். அதே மாதிரி அப்பானோட உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னாலே அது வந்து சனி பெயர்ச்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பெயர்ச்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்கிறியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில் அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்கள்லேயும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். இப்போ காலச்சக்கரத்தின் 1ஆம் ராசியான மேஷத்துக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்க போகுது? கண்டிப்பாக. இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கிய பிரகாரம் 6/3/2026 கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கார். மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைய சனி அப்படின்றது 7 நாட்டு சனி. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப சின்ன வயசு பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு விரைய சனி அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், குட்டி குட்டி படிப்பினைகள் இருக்கோ, சோதனைகள் இருக்கோ, வேதனைகள் இருக்கோ. நம்ம டெஸ்டிங் எலி மாதிரி சனி வந்து நம்மளை நிறைய டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை புரிய வைப்பார். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 20 வயசு பையன், 21 வயசு பையன் இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு சனி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்லா படிச்சுட்டு இருப்பார். வெளிநாட்டு கூட போய் படிச்சுட்டு வந்துப்பார். அவரோட தகுதிக்கு ஏற்ற வேலை இங்கே கிடைக்காது. அப்போ தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காது. 20 இடத்துல ரெஸ்யூம் போடுவார். ஏதோ 2 இடத்துல தான் கால் ஃபால் பண்ணுவாங்க. அது இன்டர்வியூ சூப்பராக அட்டன் பண்ணாலும் ஒன்றுத்துல தான் செலக்ட் ஆகிருப்பார். அந்த செலக்ட் பண்ண வேலை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ₹1,00,000 சம்பாதிக்கிற தகுதி இருந்தாலும் ₹30,000 வேலை தான் கொடுப்பாங்க. பரவாயில்லை, அவங்க அக்செப்ட் பண்ணி செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா சனி காம்ப்ரமைஸ் ரொம்ப பிடிக்கும். உன்னை நீ காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உனக்கு நான் தாராளமாக கொடுப்பேன் அப்படிப்பட்ட மைண்ட் செட். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு படிப்பினைகள் அப்படின்றது உண்டு. அவங்களோட ஆணவம் அப்படின்றது குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கே சனி அவங்களுக்கு நல்லது செஞ்சிடுவோம். அப்போ ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நிறைய படிப்பினைகள் உண்டு. அந்த படிப்பினைகள் மூலிமா சனி பகவான் அவங்கள தீட்டி வைரமாக்குறாரு அப்படின்னு அர்த்தம். பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஹானஸ்ட்டாக உழைச்சாங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய 30+, 40 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சனி பொங்கு சனியாக வருது. பொங்கு சனியாக வரக்கூடியவர் அவங்களுக்கு படிப்பினைகள்லாம் கம்மி. எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு முன்னேறிடலாம். இப்போ 60+, 70+, 80+ இருக்குது. அவங்களுக்கு சனி பகவான் 3ஆவது ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். அதுக்கு மேலே சனியினோட பார்வை இருக்குது. பொதுவாக மேஷத்துக்கு வந்து சனி 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவத்தில் வரும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 3, 7, 10 அவரோட பார்வை. மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 6, 9 குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். இளம் வயசுக்கு மத்தியம வயசுக்கும் இருக்கும், லைட்டாக இருக்கும். அவங்களால ஓவர்டேக் பண்ணிட முடியும், அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கு பெருசாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்தா நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரும். பெரிய லெவலில் கடன் வாங்கக்கூடாது. 6ஆம் பாவத்தை பார்க்குறதுனால கடன் கொடுக்கவும் கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஒரு விஷயத்தை ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்குமா, 4-5 முறை ட்ரை பண்ணும்.
ஆனால் நடக்காமல் போகாது, நடக்கும். அதே மாதிரி அப்பானோட உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அந்த படிப்பு உங்களால் முடியுமா? ஹோம் சிக்னஸ் ஆக மாட்டிங்களா? வீட்டை விட்டுட்டு வெளிநாடு போய் அந்த கிளைமேட் அடாப்ட் பண்ண முடியுமா? இப்படி நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணிட்டு போகணும். போகல அப்படின்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அவங்களுக்கான பரிகாரமாக என்ன மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனி அப்படின்னாலே சனிக்கு கடவுள் யார்? இப்போ நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சனிக்கு பிடிச்ச ஒரே கடவுள் யார் அப்படின்னா ஈசன் தான். சனியை அமைதிப்படுத்தணும், சனி சந்தோஷமாக அமைதியாகணும் அப்படின்னா ஈசனை வழிபாடு பண்ணணும். ஆனால் நம்ம மக்கள் வந்து ஈசனை வழிபாடு பண்ணுறவங்க ரொம்ப கம்மி இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும், ஈசன் வந்து சோதிப்பார் அப்படின்னு. அவர் என்ன சோதித்தாலும் அட்லாஸ்ட் கூட்டி கழிச்சு எவ்வளோ அடி அடித்தாலும் கடைசியில் ஈசன் கணக்கு ஒன்று இருக்குது, நீ என்ன கேட்குறியோ அதை கொடுத்துருவார். அதை புரிஞ்சுக்கணவங்க சிவனடியார்கள். அப்போ சிவனை வழிபாடு பண்ணுறதை விட உன்னதமான பரிகாரம் எதுவும் இல்லை. சிவ வழிபாடு மேன்மை தரும். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்குது, அதில் இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களா கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்ச அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்கூடிய 2.5 years அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்த வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவார், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப வந்து அப்செட் ஆகி உட்காருவான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு? வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா? எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குது பையனுக்கு, குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சாரம் வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் அருமையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு 7 நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்னா சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா?
அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ரிஷபராசி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது. குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டா வந்து 0 ஆகிட மாட்டாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிட திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.